பார்க்க போகிறோம்னா ஏர் பிரேக் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பஸ் மற்றும் லாரிகளில் தான் இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கார்களில் பொறுத்தவரைக்கும் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து பஸ் மற்றும் லாரிகளில் வந்து ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலன்னா, காரை கம்பேர் பண்ணும்போது பஸ் மற்றும் லாரிகளோட எடை வந்து அதிகம். ஸோ அந்த அளவு வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அதிக ஃபோர்ஸ், அதாவது பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டத்தால் அந்த அளவு ஃபோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால தான் பஸ் மற்றும் லாரிகளில் வந்து ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏர் பிரேக் சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தப்பட்ட காற்று, அதாவது கம்ப்ரஸ் பண்ண ஏர்லேருந்து கிடைக்கிற அழுத்தம், அதாவது ப்ரெஷரை வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஏக்க ஆற்றலாக மாற்றி, அந்த ஏக்க ஆற்றலில் திரும்பவும் வந்து ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி, அதாவது உராய்வு விசையை மாற்றி அதன் மூலம் வாகனத்தை நிறுத்துறது தான் ஏர் பிரேக் சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல். இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. அடுத்தது வந்து ஏர் பிரேக் சிஸ்டத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல் காம்பனன்ட் என்னென்னா கம்ப்ரஸர். கம்ப்ரஸரோட வேலை என்னென்னா, வெளியிலேருந்து காற்றை உள்ளே இழுத்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ரிசர்வாயர், அதாவது ஏர் டேங்கில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் கம்ப்ரஸரோட வேலை. இந்த கம்ப்ரஸரோட பார்த்தீங்கன்னா கவர்னர்னு ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த கவர்னரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் டேங்க், அதாவது ஏர் டேங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஏர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கவர்னரோட வேலை. இப்போ இந்த ஏர் டேங்கில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா இந்த கவர்னர் என்ன பண்ணுன்னா, இந்த கம்ப்ரஸரை வந்து ஆஃப் பண்ணிடும். அதனால் வந்து கம்ப்ரஸர் வந்து திரும்பவும் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி டேங்குக்கு அனுப்பாது. இந்த ஏர் டேங்கில் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு கம்மியாக ப்ரெஷர் வந்து குறையும் போது இந்த கவர்னர் வந்து திரும்பவும் கம்ப்ரஸரை வந்து ஆன் பண்ணும். அப்போ கம்ப்ரஸர் வந்து ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி திரும்பவும் டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வால்வ். கண்ட்ரோல் வால்வ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் பெடலுக்கு கீழே தான் கண்ட்ரோல் வால்வ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்புட்டு 4 அவுட்புட் இருக்கும். அப்புறம் எக்ஸாஸ்ட் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கும். இந்த இன்புட் வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டேங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். 4 அவுட்புட்டும் 4 வீலில் இருக்க பிரேக் சேம்பரோட பைப் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் வால்வ் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிரேக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கண்ட்ரோல் வால்வில் இருக்க இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து டேங்க்லேருந்து வரும். இந்த டேங்க்லேருந்து வர ஏர் வந்து 4 அவுட்புட் வழியாக வந்து 4 வீலில் இருக்க பிரேக் சேம்பருக்கு வந்து பைப் லைன் மூலமாக அனுப்பப்படும். அடுத்தது இந்த கண்ட்ரோல் வால்வில் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டுன்னு ஒரு போர்ட் இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பிடிச்சின்னு நீங்கள் திரும்ப பிரேக் ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த பிரேக் சேம்பரில் இருக்க எக்ஸஸ் ஏர் வந்து இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே அனுப்பப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பர். இந்த பிரேக் சேம்பர் பார்த்தீங்கன்னா 4 வீலுக்கு 4 பிரேக் சேம்பர் இருக்கும். இந்த பிரேக் சேம்பரில் தான் பார்த்தீங்கன்னா காற்றோட அழுத்தத்தை வந்து கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது இந்த பிரேக் சேம்பரில் இருக்க புஷ்ராட் வந்து ஸ்லாக் அட்ஜஸ்டருங்கிற ஒரு மெக்கானிசத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, பிரேக் அசம்பிளியில் இருக்க எஸ்கேமோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்கேம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அசம்பிளியில் இருக்க பிரேக் ஷூவை வந்து இயக்கும். அடுத்தது இந்த பிரேக் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம் இருக்கும். இந்த பிரேக் ட்ரம் தான் வீலோட டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏர் பிரேக் காம்பனன்ஸை வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வு, பிரேக் சேம்பர், அப்புறம் ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம், கம்ப்ரஸர், கவர்னர், ஏர் டேங்கு, அப்புறம் பிரேக் அசம்பிளி. அடுத்தது வந்து இந்த பிரேக் அசம்பிளியை பற்றியும் இந்த பிரேக் சேம்பரை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பரோட டீட்டெயில் வியூ. பிரேக் சேம்பரில் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று சர்வீஸ் பிரேக் சேம்பர், இன்னொன்று பார்க்கிங் பிரேக் சேம்பர். சர்வீஸ் பிரேக் சேம்பரில் வந்து ஒரு டயப்ராம் இருக்கும். இந்த டயப்ராமோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ராடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புஷ்ராடு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அட்ஜஸ்டரோட இணைச்சிருப்பாங்க. இந்த டயப்ராமுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும். அடுத்தது பார்க்கிங் பிரேக் சேம்பர். இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் வந்து ஒரு பெரிய ஸ்ப்ரிங் இருக்கும். அப்புறம் ஒரு டயப்ராம் இருக்கும். இந்த டயப்ராமோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ராட் இருக்கும். அந்த புஷ்ராடு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிரேக் சேம்பரில் இருக்க டயப்ராமோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஒரு சைடில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஏர் வந்து அதிக ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த டயப்ராம் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அதிக ப்ரெஷரில் வந்து அமுக்கி வச்சுருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் அசம்பிளி. பிரேக் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீலுக்கும் ஒரு பிரேக் ட்ரம் இருக்கும். இந்த பிரேக் ட்ரம் தான் பார்த்தீங்கன்னா வீலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரேக் ட்ரம்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரேக் ஷூ இருக்கும். இந்த பிரேக் ஷூ ஆப்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேம் இருக்கும். இந்த எஸ்கேம் வந்து ஒரு சாஃப்ட் மூலமாக ஸ்லாக் அட்ஜஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் சேம்பர்லேருந்து வர புஷ்ராடை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த சர்வீஸ் பிரேக் சேம்பர், அப்புறம் பார்க்கிங் பிரேக் சேம்பர். இந்த 2 சேம்பருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏர் ஹோஸ் வந்து கண்ட்ரோல் வால்வ்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்து இந்த சர்வீஸ் பிரேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சர்வீஸ் பிரேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம பிரேக் பெடல் மூலமாக அப்ளை பண்ணுற பிரேக் தான் வந்து சர்வீஸ் பிரேக். நீங்கள் பஸ் இல்லைன்னா லாரியில் வந்து பிரேக் பெடல் அழுத்தும் போது இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் ஆனோம்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டேங்க்லேருந்து ஹை ப்ரெஷரில் கண்ட்ரோல் வால்வுக்கு வரும். கண்ட்ரோல் வால்வ்லேருந்து பைப் லைன் மூலமாக
பிரேக்கிங் சேம்பருக்கு போகும். பிரேக்கிங் சேம்பர்ல இருக்க சர்வீஸ் பிரேக் சேம்பருக்கு உள்ள போகும். இப்படி சர்வீஸ் பிரேக் சேம்பருக்கு உள்ள போறதுனால ஏரோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல அதிகமாகும். ஏரோட அழுத்தம் வந்து சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல அதிகமாகிறதுனால அந்த அதிக அழுத்தத்தினால இந்த டயப்ராம் வந்து வெளிநோக்கி தள்ளப்படும். அப்படி டயப்ராம் வந்து வெளிநோக்கி தள்ளப்படுறதுனால அந்த டயப்ராம் கூட இணைஞ்சிருக்க புஷ்ராடு வந்து முன்னோக்கி நகரும். அப்படி அந்த புஷ்ராடு வந்து முன்னோக்கி நகர்றதுனால அந்த புஷ்ராடோட இணைஞ்சிருக்க ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரோட மெக்கானிசத்தோட இணைஞ்சிருக்க எஸ்கேம் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த எஸ்கேம் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு பிரேக் ஷூவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த ரெண்டு பிரேக் ஷூவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து பிரேக் ட்ரம்மோட மோத வைக்கும். அப்போ பிரேக் ட்ரம்முக்கும் பிரேக் ஷூவுக்கும் இடையே உராய்வு வந்து அதிகமாகும். அந்த உராய்வுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீல் வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பிரேக் போடும்போது ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் பிரேக் பெடலை வந்து எந்த அளவுக்கு அழுத்துறீங்களோ அந்த அளவு ஏர் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் சேம்பருக்கு வந்து போகும். பிரேக் சேம்பருக்கு போகக்கூடிய ஏரோட அளவை பொறுத்து தான் நம்ம பிரேக் அப்ளை ஆகிற விகிதமும் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பிரேக் பெடல் அழுத்திங்கன்னா அதிக அளவு ஏர் போகும். அதனால் வந்து வீல் வந்து சடனாக ஸ்டாப் ஆகும். லைட்டாக அழுத்தினீங்கன்னா குறைந்த அளவு ஏர் தான் போகும். அதனால் வீல் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பிரேக் பெடலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் பிரேக் பெடலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பிரேக் சேம்பரில் இருக்க ஏர் வந்து பைப் லைன் வழியாக வந்து கண்ட்ரோல் வால்வுக்கு வந்து கண்ட்ரோல் வால்வில் இருக்க எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போயிடும். அப்படி வெளியே போகிறதுனால இந்த பிரேக் சேம்பருக்குள்ள அழுத்தம் வந்து குறையும். அந்த அழுத்தம் குறையிறதுனால இந்த பக்கம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டயப்ராமை வந்து உள்நோக்கி தள்ளும். அப்படி உள்நோக்கி தள்ளுறதுனால இந்த டயப்ராம் வந்து உள்நோக்கி நகரும். அப்படி டயப்ராம் வந்து உள்நோக்கி நகர்றதுனால அதோட இணைஞ்சிருக்க புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். புஷ்ராடு உள்நோக்கி நகர்றதுனால புஷ்ராடு கூட இணைஞ்சிருக்க இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரும் வந்து ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸ்லாக் அட்ஜஸ்டர் வந்து ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகிறதுனால அது கூட இணைஞ்சிருக்க எஸ்கேமும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுனால எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்த காரணத்தினால இந்த ரெண்டு பிரேக் ஷூவும் அதுக்கிடையே இருக்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால ட்ரம்மை விட்டு விலகி வரும். அப்போ வந்து ட்ரம் வந்து ஃப்ரீ ஆயிரும். அப்போ அது கூட கனெக்ட் ஆகி ட்ரம் கூட கனெக்ட் ஆகிருக்க வீலும் வந்து ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் பஸ் இல்லைன்னா லாரியில் போகிறப்ப கவனிச்சிடலாம். டிரைவர் வந்து பிரேக் பிடிச்சி விடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து லீக் ஆகிற சவுண்டு கேட்கும். அது எதனாலன்னா பிரேக் விடும்போது பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியே போகிறதுனால தான் இந்த சவுண்டு வருது. அடுத்தது வந்து பஸ் மற்றும் லாரிகளில் பார்க்கிங் பிரேக் போடும்போது இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பஸ் மற்றும் லாரிகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்குன்னே தனியாக சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை அழுத்தினீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து அப்ளை ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் சேம்பரில் வந்து அதிக ப்ரெஷரில் வந்து ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அதிக ப்ரெஷரில் வந்து ஏரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த டயப்ராம் வந்து அதில் இருக்க பெரிய ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தி வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கிங் பிரேக் அழுத்தும் போது இந்த கண்ட்ரோல் வால்வு என்ன பண்ணுன்னா இந்த பார்க்கிங் சேம்பரில் இருக்க ஹை ப்ரெஷர் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அந்த ஹை ப்ரெஷர் ஏர் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிறதுனால இங்கே வந்து இந்த சைடு வந்து அழுத்தம் வந்து குறையும். இந்த அழுத்தம் குறையிறதுனால இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங்கை வந்து அமுக்கி வச்சுருக்கீங்க. பெரிய ஸ்ப்ரிங்கை வந்து அமுக்கி வச்சுருக்கீங்க. அந்த பெரிய ஸ்ப்ரிங் என்ன பண்ணால் அதிக ஃபோர்ஸில் வந்து இந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளும். அப்படியே அந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளுறதுனால அந்த பார்க்கிங் பிரேக் டயப்ராமில் இருக்க புஷ்ராடு என்ன பண்ணுன்னா சர்வீஸ் பிரேக் டயப்ராமை வெளிநோக்கி தள்ளும். இப்போ இந்த சர்வீஸ் பிரேக் டயப்ராமோட இணைஞ்சிருக்க புஷ்ராடு என்ன பண்ணுன்னா இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசத்தை வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா எஸ்கேமை ரொட்டேட் பண்ணும். எஸ்கேம் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரெண்டு பிரேக் ஷூவையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த பிரேக் ஷூ ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகி போய் பிரேக் ட்ரம்மோட இணைஞ்சு நிற்கும். நீங்கள் பார்க்கிங் பிரேக் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த ரெண்டு டயப்ராமையும் அழுத்தி வச்சிருக்கோம். அதனால் நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்மோட என்கேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ வந்து உங்கள் வண்டி வந்து முன்னையும் பின்னையும் நகராது. நீங்கள் பஸ் மற்றும் லாரி வந்து எங்கேயாச்சும் நிறுத்துறப்ப கவனிச்சிருப்பீங்க. வண்டியை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாரியிலேருந்து ஏர் லீக் ஆகிற சவுண்டு வரும். அதாவது புஷ்ன்னு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அந்த சவுண்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் சேம்பர்லேருந்து ஏரை வந்து வெளியேற்றுறதுனால தான் அந்த சவுண்டு வந்து வருது. அடுத்து வந்து பஸ் மற்றும் லாரியில் வந்து இந்த பார்க்கிங் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பார்க்கிங் பிரேக் லிவரை வந்து மேலே தூக்குங்க. அப்படி மேலே தூக்கும்போது இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் ஆகும்போது ஏர் வந்து ஹை ப்ரெஷரில் டேங்க்லேருந்து பைப் லைன் மூலமாக கண்ட்ரோல் வால்வுக்கு வரும். கண்ட்ரோல் வால்வ்லேருந்து பிரேக் லைன் மூலமாக பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகும். ஏர் ஹை ப்ரெஷர் ஏர் வந்து பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகும். அப்படியே ஹை ப்ரெஷர் ஏர் வந்து பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளே போகிறதுனால அந்த டயப்ராம் போட்டு அமுக்கும். அந்த டயப்ராமோட இணைஞ்சிருக்க ஸ்ப்ரிங்கையும் போட்டு கம்ப்ரஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த டயப்ராம் வந்து உள்நோக்கி நகரும். அந்த டயப்ராமோட இணைஞ்சிருக்க அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். அப்படி அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகர்றதுனால சர்வீஸ் பிரேக்கில் இருக்க
அந்த டயப்ராமும் உள்நோக்கி நகரும். ஏன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்ப்ரிங் வந்து அந்த டயப்ராமும் போட்டு அந்த டயப்ராமும் போட்டு அமுக்கும். அதனால சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல இருக்க புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். அந்த சமயத்தில் இந்த சர்வீஸ் பிரேக் சேம்பர்ல இருக்க அந்த புஷ்ராடும் உள்நோக்கி நகரும். இந்த புஷ்ராடோட இணைஞ்சிருக்க ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசமும் ரிவர்ஸில் ரோட்டேட் ஆகும். அப்போ ஸ்லாக் அட்ஜஸ்டர் மெக்கானிசத்தோட இணைஞ்சிருக்க எஸ்கேமும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். எஸ்கேம் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுனால இந்த ரெண்டு பிரேக் ஷூவில் இருக்க ஸ்ப்ரிங் போர்ஸ்னால ரெண்டு பிரேக் ஷூவும் பிரேக் ட்ரம் விட்டு விலகி வரும். அதனால உங்கள் வீல் வந்து ஃப்ரீ ஆயிரும். பார்க்கிங் பிரேக்கை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் ஏர் வந்து இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் இருக்க டயப்ராமையும் அதுக்குள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கையும் போட்டு அழுத்தி வச்சிருக்கும். இந்த பார்க்கிங் பிரேக் சேம்பரில் இருக்க ஹை ப்ரெஷர் ஏர் வந்து நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த பார்க்கிங் பிரேக் சேம்பருக்குள்ளேயே தான் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிரேக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்தி வைங்க. அப்போ தான் என் சேனல்லேருந்து வர அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏபிஎஸ் பற்றி பார்க்கலாம். ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி வீல் லாக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும். வீல் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேகமாக காரில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ எமர்ஜென்சியாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை ஆகிற பிரேக்கு காமனாக 4 வீலுக்குமே அப்ளை ஆகும். ஸோ இதனால் வீல் வந்து ரொட்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து வீல் லாக். உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணாலும் வீல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து வீல் லாக். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? எமர்ஜென்சி அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி வீல் லாக் ஆகிறதுங்கிறது ஒரு காமனான சுச்சுவேஷன் தான். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஏபிஎஸ் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். கண்டினியூஸாக பிரேக் அப்ளை பண்ணாமல் அதை பம்ப் மெத்தடில் விட்டு விட்டு நம்ம வந்து காலை எடுத்து பிரேக் அப்ளை பண்ணோம் வேகமாக அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீல் லாக் ஏற்படாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் எமர்ஜென்சி அப்போ நம்ம வந்து இதை மைண்டில் வச்சுருக்க முடியாது. எப்படி வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆட்டோமேட்டடாக இப்போ வர ரீசெண்டாக எல்லா கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் இதிலெலாம் வந்து ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி சிஸ்டம் தான். இதில் வந்து 3 காம்போனண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஏபிஎஸ் சென்சார், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வீல் ஸ்பீட் சென்சாரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் ஏபிஎஸ் சென்சார் ப்ளஸ் ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட், அப்புறம் ஒரு ஆக்சுவேட்டர் வால்வு. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம். சரி, ஓகே. இப்போ இது 3 எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பிரேக் மேனுவலாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏபிஎஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எமர்ஜென்சி அப்போ நார்மல் பிரேக் அப்ளை பண்ணுறப்பவே இந்த ஏபிஎஸ் ஆக்டிவேட் ஆகிட்டோம். கண்டினியூஸ் பிரேக்கிங்கை வந்து அதுவே டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இது எப்படி எத்தனை தடவை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செகண்டுக்கு 15 தடவை பண்ணுது அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். அதாவது கண் இமைக்கிற நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. இதை நம்ம ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியாது. நம்ம ஏபிஎஸோட ஃபீல்டில் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறப்ப பண்ண முடியாது. இது எப்படி நம்ம வேறு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம், இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வீல் லாக்கோட சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒரு வீக்கில் இருக்குது, லாரியோ இல்லை ஏதோ ஒரு மரமோ இருக்குது அப்படின்னா, உங்களால் ஸ்டீரிங்கை திருப்ப முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் அது மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஏபிஎஸ் இருக்கிற ஒரு காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் லாக் ஆகாது. கண்டினியூஸ் பிரேக்கிங் அப்படிங்கிறத மாறி விட்டு பிரேக் அப்ளை ஆகிற காரணத்தினால உங்களோட ஸ்டீரிங்கை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈவன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். அப்போ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணும்போது கார் வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் இடிக்கிற ஒரு ஆப்ஜெக்டிலேருந்து விலகி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிளாக் டயக்ராம் பாருங்கள்.
இதில் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். 4 வீல் இருக்குது. வீல் ஸ்பீட் சென்சார் வந்து ஈச் வீலில் இருக்கும். 4 வீல்லையுமே தனித்தனியாக ஒரு வீல் ஸ்பீட் சென்சார் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் மாடியூல், ஏபிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரோல் மாடியூல் இருக்கும், ECU. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் அண்ட் வால்வு யூனிட் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ECUலேருந்து எப்போல்லாம் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுதோ அப்போல்லாம் வந்து இந்த பம்ப் அண்ட் வால்வு மூலமாக பிரேக் அப்ளை ஆகிறது கம்மியாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, வீல் ஸ்பீட் சென்சார்லேருந்து வீல் ஸ்பீட் சென்சார் என்ன செக் பண்ணிகிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போல்லாம் வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் நடக்குதோ அப்போல்லாம் காரை விட வீலோட ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். ஸோ இதை வந்து ECU மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் வந்து வீலோட ஸ்பீடு காரை விட கம்மியாக இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்து அது கம்மியாகிற சுச்சுவேஷனில் ECUக்கு சிக்னல் அனுப்பிடும். வீல் ஸ்பீட் சென்சார் சிக்னல் அனுப்பிடும். அந்த சிக்னல் வந்த உடனே ECUலேருந்து செப்பரேட்டாக அவுட்புட்டில் ஒரு சிக்னல் வந்து வால்வுக்கு போகுது. இந்த மாதிரி எமர்ஜென்சி பிரேக்கிங் நடந்திருக்கு, இதனால் வீல் லாக்கிங் சுச்சுவேஷன் ஆகிருக்கு. ஸோ வால்வு மூலமாக பிரேக்கிங் அப்ளை ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி, ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு மட்டும் கம்மி பண்ண சொல்லி சிக்னல்ஸ் போயிடுது வால்வுக்கு. இதனால் மறுபடியும் பிரேக்கிங் வந்து ரிலீஸ் ஆகும். இது வித்தவுட் டிரைவரோட எந்த விதமான கமாண்டும் இல்லாமல் நார்மலாக ECUவாலேயே எடுக்கப்படுற ஒரு முடிவு தான் இது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆகும். அது வந்து நீங்கள் இடிக்கிற ஆப்ஜெக்டில் இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போகிறதுக்கான ஒரு ஸ்கிட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ இது வந்து ABS யூனிட்டோட பிக்சர். இது வந்து ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி உங்களுக்கு. அதே தான், உங்களுக்கு மேலே ECU இருக்குது, கீழே வந்து பவர் பூஸ்டர் இருக்கும். நீங்கள் பிரேக் அப்ளை ஆகிறப்ப நார்மலாக பவர் பூஸ்டர் மூலமாக தான் 4 வீலுக்கும் வந்து எவ்வளோ பிரேக் அப்ளை ஆகணும் அப்படிங்கிற கமாண்ட் போயிட்டுருக்கும். ஸோ ABS இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ABSக்குன்னு தனியாக ஒரு மாடியூல் இருக்கும். வீல் ஸ்பீட் சென்சார் தான் அதோட இன்புட்டு. ABS சென்சாருக்கு, ABS யூனிட்டுக்கு வீல் ஸ்பீட் சென்சார் தான் இன்புட்டு. அதிலேருந்து வர்றதை வச்சு ECU ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் வால்வுக்கு கண்ட்ரோல் அனுப்பிடுது, எவ்வளோ வந்து நீங்கள் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர் செகண்டுக்கு ஒரு 12 டைம்ஸ் 15 டைம்ஸ் அந்த மாதிரி பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணுற ஒரு மெத்தடு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டைப்ஸ் இருக்குது. ABSல வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றும் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 சென்சார் ஒவ்வொரு வீல்லையுமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. வீல் ஸ்பீட் சென்சார் 4 வீல்லையுமே இருக்கும். ப்ளஸ் அந்த ஹைட்ராலிக் பம்ப் அண்ட் வால்வு யூனிட் சொன்னீங்களேங்க, அது வந்து 4 வீலுக்குமே செப்பரேட்டாக இருக்கும். இந்த யூனிட் 4 வீலுக்குமே அதுவுமே செப்பரேட்டாக இருக்கும். இப்படி ஒரு டைப் இருந்தது அப்படின்னா அது வந்து 4 சேனல் 4 ABS சென்சார் யூனிட். அது ஒரு விதமான டைப்பு. 4 வால்வு இருக்கும், 4 சென்சார் இருக்கும். வால்வை தான் வந்து 4 சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 சேனல் 4 ABS சென்சார் யூனிட், இது ஒரு டைப். இல்லை அப்படின்னா இன்னொரு டைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சென்சார் வந்து 4 வீலுக்குமே செப்பரேட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த வால்வு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் 2க்கும் தனித்தனியாக இருக்கும். தனித்தனி வால்வு, ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் தனித்தனி வால்வு இருக்கும். பேக் சைடில் இருக்கிற 2 வீலுக்கும் சேர்த்து ஒரே ஒரு வால்வு யூனிட் மட்டும் இருக்கும். அதாவது 3 சேனல் 3 சேனல் 4 ABS சென்சார் யூனிட், இது ஒரு டைப். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சென்சார் அண்ட் ஒரே ஒரு வால்வு மட்டும் இருந்தால் 1 சேனல் 1 ABS சென்சார் யூனிட். ஸோ இந்த மாதிரி வால்வு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் சேனல்ஸ் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி சென்சார் எத்தனை இருக்குதுங்கிறத பொறுத்து எவ்வளோ ABS சென்சார் இருக்குங்கிறத வச்சும் டைப் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து மிட் 1980s 90s வரைக்கும் அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த 1 சேனல் 1 ஏபிஎஸ் சென்சார் அதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வர்ற கார்லாம் உங்களுக்கு 4 சேனல் வந்துடுது. 4 வால்வு இருக்கும், 4 சென்சார் இருக்கும். அந்த டைப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பிக்கப் ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உங்களுக்கு 4 ஏபிஎஸ் சென்சார் இருக்கும், 3 சேனல் இது 3 சேனல் மட்டும்தான் இருக்கும். அதாவது வால்வு வந்து 3 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கில் பொறுத்து பேசஞ்சர் கார்ஸ்னால் தனியாக, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏபிஎஸ் சென்சார்ஸை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் ட்ரம் பிரேக். நம்ம நார்மலாக பார்க்குற எல்லா பைக்லேயும் ட்ரம் பிரேக் தான் இருக்கும். சில பைக்ஸில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ட்ரம் இருக்கும். இந்த ட்ரம் பிரேக் எங்கே இருக்கும்னா ஸ்போக் ஆர் அலாய் வீலில் வீலுக்கு சென்டரில் இருக்கும். இந்த ட்ரம் பிரேக்கோட ப்ராசஸ் என்னென்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது அப்படியே பிரேக் புஷ்ஷை விரித்து வீலை லாக் பண்ணிடும். இதோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி, ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்ட் டைப் டிஸ்க் பிரேக். இப்போ வர எல்லா மாடர்ன் பைக்ஸ்லேயும் டிஸ்க் பிரேக் தான் இருக்குது. இதோட ப்ராசஸ் என்னென்னா, நம்ம பைக் மூவிங்கில் இருக்கும்போது வீலோடு சேர்ந்து டிஸ்க்கு சுற்றும். அப்படி சுற்றுறப்ப நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது டிஸ்க்குக்கு மேலே இருக்க ஒரு பின் டிஸ்க்கை சடனாக லாக் பண்ணிடும். இப்படி லாக் பண்ணுறதுனால பைக் சடனாக நிற்கும். இப்படி நிற்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பைக் சறுக்கி விடுற அபாயம் இருக்குது. டிஸ்கோட சைஸ் பெருசாக பெருசாக பிரேக்கிங் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். தேர்ட் டைப் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். பொதுவாக ஹோண்டா பைக்ஸ் எல்லாமே கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டத்தோட ப்ராசஸ் என்னென்னா, நம்ம முன் பிரேக்கோ இல்லை பின் பிரேக்கோ மட்டும் அப்ளை பண்ணும்போது 2 பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். இதுதான் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். சில பேர் ஒரே ஒரு பிரேக்கை மட்டும் அடிக்கிறதுனால சறுக்கி கீழே விழுந்துருவாங்க. இதே இந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் இருந்தால் 2 பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகிறதுனால கீழே விழுகிறத தவிர்க்கலாம். ஃபோர்த் டைப் ஏபிஎஸ், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். நம்ம நார்மலாக டிஸ்க் பிரேக் அப்ளை பண்ணும்போது வீல் சடனாக லாக் ஆயிரும். இதனால் கொஞ்சம் மண்ணான இடத்துல நம்ம பைக் ஓட்டும்போது பைக் சறுக்கிடும். இதே ஏபிஎஸ் யூஸ் பண்ணால் இந்த ஆபத்தை தவிர்க்க முடியும். ஏபிஎஸோட ப்ராசஸ் என்னென்னா, நாம் பிரேக் அப்ளை பண்ணும்போது பல தடவை பிரேக் விட்டு விட்டு அப்ளை ஆகும். இப்படி ஆகிறதுனால வண்டி மணலான இடத்துலையும் சறுக்காமல் நிற்கும். பஜாஜ் பல்சர் RS 200, டோமினார் 400, டிவிஎஸ் அப்பாச்சி இது மாதிரி பைக்கில் ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ். நம்ம வாகனம் ஓட்டுவதற்கு முக்கியமான ஒன்று பிரேக்கு. இந்த பிரேக் இருந்தால் மட்டுமே நம்ம வாகனத்தை கட்டுப்பாட்டோட பாதுகாப்பாக ஓட்ட முடியும். பிரேக்கை பொறுத்தவரை ட்ரம் பிரேக், டிஸ்க் பிரேக், எமர்ஜென்சி பிரேக், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் என சில வகைகள் உள்ளன. அவற்றுள் நாம் இன்று காணப்போவது டிஸ்க் பிரேக் ஆகும். பிரேக்குகள் செயல்படும் விதத்தை பொறுத்தவரை ஃப்ரிக்ஷனல், பம்பிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என வெவ்வேறு வகைகள் உள்ளன. டிஸ்க் பிரேக்கை பொறுத்தவரை பம்பிங் வகையில் செயல்படுகிறது. அதாவது ஹைட்ராலிக் ஆயில ஒரு குழாய் மூலமாக செலுத்தும் போது ஏற்படும் அழுத்தத்தை வைத்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். டிஸ்க் பிரேக்கில் ரோட்டார் டிஸ்க் என்ற அமைப்பு இருக்கும். இது சக்கரத்தை பொறுத்தும் ஹப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரோட்டார் டிஸ்கில் தான் பிரேக் அமைப்பு பொருந்தியிருக்கும். ரோட்டாரின் ஒரு பகுதியில் கேலிஃபர் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். கேலிஃபரின் இருபுறமும் பிரேக் பேட்ஸ் என்ற இரு பாகங்கள் இருக்கும்.
பிரேக் பேடுடன் பிஸ்டன் இணைக்கப்பட்டிருக்கும். பிஸ்டன் ஹைட்ராலிக் ஆயில் குழாயுடன் சேர்ந்து இருக்கும். இந்த குழாயின் மறுமுனையில் பிரேக் பெடல் இணைக்கப்பட்டிருக்கும். நாம் பிரேக் பெடல் அழுத்தும் போது பிரேக் ராடுடன் இணைக்கப்பட்டுள்ள பிஸ்டன் முன்னோக்கி தள்ளப்பட்டு ஹைட்ராலிக் ஆயிலுக்கு அழுத்தத்தை கொடுக்குது. இந்த அழுத்தம் குழாயின் மறுமுனையில் இணைக்கப்பட்டுள்ள பிஸ்டனுக்கு அழுத்தத்தை கொடுக்குது. இப்பொழுது பிஸ்டன் அழுத்தப்படுவதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பிரேக் பேடுகள் அழுத்தப்பட்டு வீல் ரோட்டார் டிஸ்கை இறுக்கி அழுத்தி பிடித்து வீல் சுழற்சியை நிறுத்துது. கேலிபரில் உள்ள பிரேக் பேடுகள் இருபுறமும் நகரும்படி உள்ளதால் ஒரு பக்கம் பிஸ்டன் கொடுக்குற அழுத்தத்தை வச்சு ரெண்டு பக்கமும் டிஸ்கை அழுத்தி பிடித்து வீல் சுழற்சியை நிறுத்துது. நம் காலை பிரேக் பெடலிருந்து எடுக்கும்போது இதில் உள்ள ஸ்ப்ரிங் பெடலை பழைய நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இப்போது குழாயில் உள்ள அழுத்தம் விடுபட்டு பேட் டிஸ்கை விட்டு விலகிவிடும். பிரேக் அழுத்தும் போது பேடுக்கும் டிஸ்குக்கும் இடையே ஏற்படும் அதிகப்படியான உராய்வு வெப்பத்தை தோற்றுவிக்கும். இந்த வெப்பத்தை குறைக்க ரோட்டார் டிஸ்கில் துளைகள் இருக்கும். இந்த துளைகள் வழியாக ஊடுருவும் காற்றில் வெப்பம் குறைக்கப்படுகின்றன. ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் சாதாரண டிஸ்க் பிரேக்கிற்கும் உள்ள வித்தியாசம், ஏபிஎஸ் சிஸ்டத்தில் வீலின் பக்கத்தில் ஒரு சென்சார் இருக்கும். இது வேகத்தை அளவிட்டு ஒரு மோட்டார் மூலம் ஹைட்ராலிக் பிஸ்டனை விட்டு அழுத்தும். இதனால் சாலையில் வழுக்குவது தவிர்க்கப்படுது. இதை பற்றி விரிவான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரும் பதிவில் இதை பற்றி விரிவாக காணலாம். விருப்பமுள்ளவர்கள் பேட்ரியான் தளத்திற்கு சென்று எங்களுக்கு ஆதரவளிக்கவும். நன்றி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோக்கோமோட்டிவ் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக டீசல் அண்ட் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ரெண்டுத்துலேயுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரேக் இருக்குது. டைனமிக் பிரேக், டிஸ்க் பிரேக், ட்ரம் பிரேக், அந்த மாதிரி நிறைய பிரேக்ஸ் இருக்குது. எல்லா பிரேக்ஸும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ஏர் பிரேக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி இப்போ வந்து எல்லா ரயில்வேஸ்களையும் வந்து ஏர் பிரேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏர் பிரேக் ஆர் வேக்யூம் பிரேக்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ட்ரெயினை சீக்கிரமாக வந்து நிப்பாட்டக்கூடியது அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணி இப்போ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க ரயில்வேஸில். இப்போ ஏர் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஏர் பிரேக் ஒர்க் ஆகுதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர். இது வந்து எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவோட இன்னர் பார்ட்டு. இந்த கூலிங் ஃபேன் பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து கம்ப்ரெசர். எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் அண்ட் டீசல் லோக்கோமோட்டிவ் ரெண்டுத்துலேயுமே வந்து கம்ப்ரெசர் இருக்கும். ரெண்டுத்துக்கும் சேம் ஃபங்க்ஷன் தான் நடக்கும். இப்படி தான் ஏர் கம்ப்ரெசர் ஒர்க் பண்ணும். உள்ளேருந்து ஒரு ஏரை வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஒரு ஏரை ஜென்ரேட் பண்ணி அந்த டேங்க், ஏர் டேங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அனுப்பும். இருக்க ஃபுல் ஆக வந்து ப்ரெஷர் வந்து டேங்க்கில் அதிகமாகும் போது அதிக ப்ரெஷரை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து பிரேக் வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பஞ்சர் கடையில் காற்றடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க ஒரு மோட்டரு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். இந்த மோட்டர்லேயும் அதே தான் நடக்கும். மேலே அந்த கம்ப்ரெசர் இருக்கும். கம்ப்ரெசர்லேருந்து ஏர் ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேக்யூம் கீழே இருக்க அந்த டேங்க்குக்கு அனுப்பும். அந்த டேங்க்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஏர் வந்து அவுட் ஆகும். இதே கான்செப்ட் தான் வந்து லோக்கோமோட்டிவில் நடக்குது. பட் ஆனால் இங்கே இருக்கிற கம்ப்ரெசரோட அந்த லோக்கோமோட்டிவில் இருக்க கம்ப்ரெசர் வந்து சைஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு வந்து அதிக கேஸ் வேக்யூம் ஏர் தேவை. இதுதான் லோக்கோமோட்டிவில் இருக்க ஏர் கம்ப்ரெசர். இந்த ஏர் கம்ப்ரெசர் தான் ஏரை வந்து ஜென்ரேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நான் சொன்ன அந்த டேங்க்குக்கு வந்து டைரெக்டாக வந்து ஏரை அனுப்பும். எப்போ அந்த ஏர் டேங்க் வந்து ஃபுல் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஏர் ஜென்ரேட் பண்ணுறதை இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம வேக்யூம் டேங்க்கு எங்கே ட்ரெயின்ஸில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரேஜுக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கில் மொத்தம் ஃப்ரண்ட்டில் 4 இருக்கும், பேக்கில் 4 இருக்கும். ஆக்சுவலி ஒரு கேரேஜில் மட்டும் பேக்கில் 4 வீல் இருக்கும், ஃப்ரண்ட்டில் 4 வீல் இருக்கும். அந்த 4 வீலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து 2 வீலுக்கு ஒர்க் ஆகும். இன்னொரு சைடு இருக்க டேங்க் வந்து இன்னொரு 2 சைடு வீலுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால் இங்கே ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2, மொத்தம் 4 வேக்யூம் டேங்க் இருக்கும் ஒவ்வொரு கேரேஜ்லேயும். இது லோக்கோமோட்டிவில் இருக்க வேக்யூம் ஏர் டேங்க்கு.
இது வந்து லோக்கோமோட்டிவில் மொத்தம் வந்து ஃப்ரண்ட்டில் 6 வீல், பேக்கில் 6 வீல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் 3 வீல், ரைட் சைடில் 3 வீல், பேக்கில் லெஃப்ட் சைடில் 3 வீல், ரைட் சைடில் 3 வீல். ஸோ அந்த 3 வீலுக்கு தேவையான ஹேரை வந்து இந்த வேக்யூம் பம்பில் தான் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஏர் பிரேக் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். இதுதான் ஏர் பிரேக்கோட எக்ஸாக்ட் டயக்ராம். இதுதான் எப்போ வந்து டிரைவர் வந்து பிரேக் போடுறாரோ அந்த டைமில் வந்து இந்த இங்கே இருக்க கேஸ், இந்த ஏரோ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேக்யூம் ரிசர்வியர்னு சொல்லுவாங்க. அதான் அந்த டேங்க்கு. அந்த டேங்க்லேருந்து நம்ம ஓப்பன் பிரேக் பிடிக்கும் போது அதுலேருந்து வர ஹேர் வந்து டோட்டலாக போய் அந்த பிரேக் பேடை வந்து அழுத்துறதுனால ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. இதுதான் அந்த பிரேக் பேடு. இது வந்து லோக்கோமோட்டிவ்லேருந்து எல்லா கேரேஜ்லேயும், ஒரு கேரேஜ் விடாமல் எல்லா கேரேஜ்லேயும், எல்லா வீல்ஸ்லேயும் டபுள் சைடும் அந்த பேட் வந்து இருக்கும். எப்போ நம்ம அந்த பிரேக் அடிக்கும் போது அந்த 2 சைடில் இருக்க பேடும் அட் அ டைமில் வந்து வீலை பிடிக்கிறதுனால ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. இது நெக்ஸ்ட் லோக்கோமோட்டிவில் ஜென்ரேட் ஆகிற அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து எல்லா கேரேஜஸ்க்கும் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். எல்லா கேரேஜஸ்லேயும் வந்து அந்த வேக்யூம் பைப் வந்து ட்ராவல் ஆகி தான் லாஸ்ட் கேரேஜ் வரைக்கும் இருக்கும், காட் கேரேஜ் வரைக்கும் அது வரும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, கேரேஜஸ் பை கேரேஜஸாக எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, இந்த ஏர் வந்து பைப் வந்து எப்படி கனெக்ட் ஆகி வருது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் அந்த ஏர் பைப் ஓஸு. இது வந்து நம்ம லோக்கோமோட்டிவில் ரெடி ஆகிற அந்த கம்ப்ரஸர் வழியாக ரெடி ஆகிற ஏர் வந்து ஒவ்வொரு கேரேஜஸாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ்னால தான். இந்த 2 ஓஸ் இருக்கு பாருங்கள், அது 2 ஒரு சைடு இருக்கிற, அந்த சைடு இருக்க வேக்யூம் டேங்க்குக்கு அது, இந்த சைடில் இருக்க வேக்யூம் டேங்க்கு இது. இது வந்து லோக்கோமோட்டிவ்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்போ கப்ளிங்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெயினோ கேரேஜோ கனெக்ட் பண்ணும் போதே அதே டைமில் வந்து இந்த ஏர் ஓஸையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அந்த ஏர் ஓஸு. இது தனியான எக்ஸாக்ட் வியூ. இது அட் லாஸ்ட்டாக வந்து பிரேக் வேன், அதை பற்றி பார்ப்போம். இது வந்து கூட்ஸ் ட்ரெயினில் லாஸ்ட்டில் கார்டு வர கேரேஜ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து பிரேக் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு பிரேக் வேன் அப்படின்றது பேருனா, கார்டு கூட வந்து ட்ரெயினை வந்து பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். கூட்ஸ் கார்டு மட்டும் இல்லை, பேசஞ்சர் கார்டு கூட வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம். அது எப்படி இவங்க ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் வேன், இது பேரே வந்து பிரேக் வேன். இந்த பிரேக் வேனுக்குள்ளே வந்து ஹேண்ட் பிரேக் அப்படின்னு வந்து கார்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஹேண்ட் பிரேக். இதை ரொட்டேட் பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுவாங்க ஃபார் எமர்ஜென்சி. இது ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி டேங்க்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகி ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடும். தேங்க்யூ.